எல்லோருக்கும் வணக்கம். என்னோட வீடியோல இதுவரைக்கும் நான் என்ன ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத என்னோட அக்கௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக 20 மாதங்கள் 20 மந்த் டார்கெட் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்னோட கால்ஸ் வச்சு என்னோட ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கிட்டு பிசினஸ் பண்றவங்களாம் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எனக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா என்னோட பிசினஸ் என்னோட ஸ்ட்ராட்டஜி கூட சேர்த்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் இதுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் எல்லாம் நான் என்ன கால்ஸ் கொடுக்கறனோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இன்னைக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அவங்களோட அக்கௌண்ட் என்னால இங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு சிலர்லாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல இன்னைக்கு நான் என்ன கால்ஸ் கொடுத்துருக்கேன், நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், எதுக்காக அந்த என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 5 மினிட் கேண்டில் சார்ட். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த என்ட்ரி புட் ஆப்ஷன். எதனால கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்க டே ஹை வரக்கூடிய இந்த கிரீன் கேண்டில், இந்த கிரீன் கேண்டிலுக்கு கீழே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இந்த கிரீன் கேண்டிலோட லோக்கு கீழே இங்க ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகுது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் இங்க செல் எடுத்திருக்கேன். எனக்கு இங்க இருந்து டார்கெட் அப்படின்னும் போது 200 பாயிண்ட். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, என்ன கால் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு 20 மந்த் டார்கெட் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் அனுப்பியிருக்கக்கூடிய கால்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் அனுப்பின கால் பாத்தீங்கன்னாக்கா, பேங்க் நிப்டி 540, டார்கெட் 740, ஸ்டாப் லாஸ் 440. ஆக்சுவலா என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்னே போடல. ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா உடனே இமிடியேட்டா நான் வேற மாற்றி அனுப்பியிருக்கேன் பாருங்க. பேங்க் நிப்டி 43,700 புட்டு, 540 என்டர்பிரைஸ், டார்கெட் 740, ஸ்டாப் லாஸ் 440. இந்த புட் ஆப்ஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் அனுப்பியிருக்கக்கூடிய என்ட்ரி. அடுத்து 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக HDFC லைஃப், LT, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இன்ஃபி, அதானி என்ட், பஜ் ஃபைனான்ஸ், இந்த 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கால் பேஸ் பண்ணி நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எப்படி ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அக்கௌண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை இப்ப நம்ம பார்க்கலாம். அவங்களோட அக்கௌண்ட்டை என்னால இப்ப ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு சில எல்லாம் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க, லாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட்ல அனுப்பியிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, இவரு நம்ம அக்கௌண்ட்ல ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஆக்சுவலா 10 நாளா தான் இவரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்லி ஈக்விட்டி 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50 இல்ல 60,000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன ட்ரேட் பண்ணிருக்காரு, என்ன ப்ராஃபிட் லாஸ் இருக்கு பாருங்க. பஜ் ஃபைனான்ஸ், LT, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இன்ஃபி, இந்த 4 ஸ்டாக் எக்ஸிட் ஆயிருக்கு. கரெக்ட், 4 ஸ்டாக் தான் எக்ஸிட் ஆயிருக்கு இந்த 6 ஸ்டாக்ல. இதுல டோட்டல் ப்ராஃபிட் பார்க்கும்போது 305 ரூபாய் ப்ராஃபிட், 50,000க்கு ஒரு 3/4% ப்ராஃபிட் வருது. ஆக்சுவலா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இன்னைக்கு 1% ப்ராஃபிட் வருது. இதுல என்ன எதனால வேரியேஷன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவரோட என்டர்பிரைஸ்ல ஏதாச்சும் வேரியேஷன் இருக்கும், டைமிங் எதனா மிஸ் ஆயிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் 10 நாள் ஆகிறதுனால ஸோ இந்த வேரியேஷன் வரதான் செய்யும், போக போக பழகிடும். இந்த அக்கௌண்ட்ல பேங்க் நிப்டி ஆப்ஷன், அது மட்டும் இல்லாம 20 மாதங்கள் என்னோட டார்கெட், ஈக்விட்டி, இன்ட்ராடே, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய அக்கௌண்ட். இவரு ரெகுலரா என் கூட ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு ட்ரேடிங். இதுல நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த கால் பாத்தீங்கன்னாக்கா, பேங்க் நிப்டி 43,700 புட்டு. ஆக்சுவலா நான் 540 என்ட்ரி கொடுத்திருந்தேன். இவருக்கு 537.95 என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நான் டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா 200 பாயிண்ட் டார்கெட் கொடுத்திருந்தேன். இன்னைக்கு 200 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. 5,000 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட். ஆக்சுவலா இவரு 100 பாயிண்ட்ல புக் பண்ணிருக்காரு. 537.95 வாங்கி 645 60க்கு செல் பண்ணிருக்காரு. டோட்டல் ப்ராஃபிட் 2,691 ரூபாய் இதுல ப்ராஃபிட் வருது. இது மட்டும் இல்லாம பேங்க் நிப்டி 42,600 கால் எடுத்திருக்காரு. இது அவரோட ஓன் ஸ்ட்ராட்டஜி போல இருக்கு. ஓகே, அதுலயும் ப்ராஃபிட் தான் பண்ணிருக்காரு, ஒரு 758. அப்போலோ ஹாஸ்பிட்டல், LT, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி, இன்ட்ராடேக்காக நான் கொடுத்த கால் தான். 2 நாளைக்கு முன்னாடி வீடியோல லாங் டேர்ம்காக ஒரு சில ஸ்டாக்லாம் இப்போ ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்த என்ட்ரி எல்லாம் உங்களுக்கு போர்ட்போலியோவை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோல அப்டேட் பண்ணியிருந்தேன். 2 நாள்ல மார்க்கெட் ஒரு 250 பாயிண்ட் நிப்டி மேலே ஏறி இருக்கு. அதோட எஃபெக்ட் நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இதுல ஏத்த இறக்கம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதானி போர்ட்ஸ், ஏசியன் பெயிண்ட், பஜாஜ் ஆட்டோ, டிவிஸ் லேப், HDFC லைஃப், இண்டால்கோ, NTPC, SBI லைஃப், ஸ்ரீ சிமெண்ட், டாடா மோட்டார், டாடா ஸ்டீல், அல்ட்ரா சிமெண்ட், UPL, விப்ரோ, இந்த 14 ஸ்டாக் தான் பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு 2 மாசத்துல கிடைச்சிருக்கக்கூடிய என்ட்ரிஸ். இது வந்து ஒன்லி நிப்டி 50க்குள்ள இருக்கிற ஸ்டாக் மட்டும்தான். இதுல இப்போதைக்கு ஏசியன் பெயிண்ட் மட்டும் தான் ஜீரோல இருக்கு. மற்றது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. இப்போ டோட்டலா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி காட்டும் போது ஒரு 7% ப்ராஃபிட்ல இருந்தது.
இப்போ ஒரு 8.6%ல ப்ராஃபிட்ல இருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட். நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங். இந்த லெட்ஜர்லாம் பார்த்து ஒரு வாரம் ஆகுது. இந்த லெட்ஜர்லாம் நான் வர மண்டே வீடியோவில் அப்டேட் பண்றேன். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதுல என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் நான் எடுக்க போறேன், அதுல என்ன மாதிரியான ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத மண்டேவோட வீடியோல பார்க்கலாம். பாய்.